ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி இலக்கிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னடா எடுத்த உடனேவே ஒரு குட்டி நாயோட பிக்ஸ்லாம் வருதே, யாரா அதுன்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, இதோ இருக்காங்கல்ல ஸ்க்ரீன்லேயே தெரியுத லூனாவோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் தான் அதெல்லாம். அதையும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லூனாவோட 5th பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இவங்களோட பிக்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இந்த பர்த்டே பார்த்திங்கன்னா லூனாவுக்கு 5th பர்த்டே. லூனாவுக்கு 5 வயசு ஆகிடுச்சு. இந்த மினி விலாக் பார்த்திங்கன்னா சாயந்தரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனி பார்க்கலாம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத. வரவங்களுக்கெலாம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக ஆனியன் போண்டாவும் ப்ரெட் அல்வாவும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரி, அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரெட் அல்வா பண்ணியாச்சு. இப்போது அப்புறம் எல்லோரும் வர்றது காட்டியும் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது வந்து நான் கையாலே தான் பண்ணேன். நான் நெக்ஸ்ட் விலாகில் எப்போயாச்சும் நான் உங்களுக்கு இந்த இது எப்படி செய்கிறதுன்றதையும் நான் காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், பாப்பாவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிஷர்ட்னு. இது வரைக்கும் பாப்பா வந்து ட்ரெஸ் போட்டதே இல்லை. நாங்கள் எப்பயுமே போடணும்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் வந்து அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு பயந்துட்டு இத்தனை நாள் போடாமல் இருந்தோம். சரி, இன்றைக்கி அவள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் வாங்கின சைஸோடையே ரொம்ப பெருசாக இருந்தது. அவளுக்கு இன்னும் ஸ்டிச் பண்ணி அதை தைக்கணும். ரொம்பவே லூஸாக இருந்தது. அவள் வால் வரைக்குமே வந்திருந்தது. ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள்லாம் கடிச்சிருவாளோ, எங்கே அதை வந்து ஏதாவது பண்ணிவிடுவாளோ பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவளை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை அவள் இவ்வளோ அழகாக காட்டுவா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. அவளுக்கு தெரியுது என்னமோ இன்றைக்கி பண்ணுறாங்க நமக்காக, ரொம்ப புதுசாக ட்ரெஸ்லாம் போடுறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ குஷி அவங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே செம்ம ஆட்டம் அவங்களுக்கு. ஆக்சுவலி அன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால வீட்டில் படைச்சிருந்தோம். அதே மாதிரி பாப்பாவுக்கும் பர்த்டேவா, ஸோ அதனாலே வந்து அம்மா கூப்பிட்டாங்க பாப்பா விட்டுட்டு வர சொல்லி, பாப்பாவுக்கு துணூர் குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு. அவங்களும் அழகாக காட்டினாங்க. அவங்க ரொம்பவே அன்றைக்கி சமத்தாக இருந்தாங்க. நாங்களாம் ஆக்சுவலி நாங்கள் இந்த யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பா, ரொம்ப துருத்துருன்னு இருப்பா. ஆனால் வந்து அழகாக காமிக்கிறா இப்போலாம். நாங்களாம் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ சமத்தாக இருப்பா அப்படின்ட்டு. அவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ ரொம்பவே பொறுமையாயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே வந்து அவகிட்ட போகவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் கடிச்சிட்டே இருப்பாள். கடிக்க வருவா டக் டக் டக்குன்னு. அவளுக்கு பல் ஊறிக்கிட்டே இருக்கும். எதாவது கடிச்சிட்டே இருக்கணும்னு அவளுக்கு தோணிகிட்டே இருக்கும். செம்மையாக சேட்டை பண்ணுவாள். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பொறுமையாயிட்டா. நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இவங்களோட ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்கன்ட்டு. இதோ இவர் தான் அவருக்கு. இவர் பேர் வந்து லட்டு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வயசு ஆகுது. லட்டுக்கு என்னென்னா புதுசாக என்னடா நம்ம லூனா ட்ரெஸ்லாம் போட்டுக்காலேன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு அவளை மோந்து பார்த்துட்ருந்தா. அவள் ட்ரெஸ்ஸையே பார்த்துட்ருந்தா. அன்றைக்கி ஃபுல்லாகவே அவனுக்கு ஒரே ஃபயராகவே இருந்தது. என்னடா இது, நம்மளை மட்டும் யாருமே இது பண்ண மாட்டாங்க, அவளுக்கே ரொம்ப அட்டென்ஷன் பண்ணுறாங்க, என்னடா எதுக்கு அப்படின்னு தெரியாமல் பார்த்துட்டே இருந்தான். சும்மா சிம்பிளான டெக்கரேஷன்லாம் வீட்டில் இருக்கிற இதை வச்சே பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக பலூன்ஸ் மட்டும் வாங்கி அதுக்கப்புறம் வீட்லேயே அந்த ஸோ அதெல்லாம் வச்சு பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, பர்த்டே கேர்ள் வந்தாச்சு கேக் வெட்டுறதுக்கு. ஸோ வந்து நம்ம கேக் தான் வெட்ட போகிறோம். இப்போ என்னடா என்ன புதுசாக நம்மளை வீட்டுக்குள்ளெல்லாம் விட்டுறாங்க, என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடக்குதுன்றதே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துகிட்டே இருந்தது. அங்கேருந்து போய் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வேறு பார்த்தாங்க. பாருங்கள், இதோ பாப்பாவை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. என்னடா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இன்றைக்கி அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தா. இதாங்க பாப்பாவோட பர்த்டே கேக். Happy birthday to Luna. Happy birthday to you. Hey, 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 happy birthday.
Happy birthday to Luna. Happy birthday to you. அம்மாவே ஊதி கேக் வெட்டிட்டாங்க. பாப்பாவுக்கு பாருங்கள் அப்படியே எச்சு ஊறுது, எப்படா அந்த கேக்கை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டே இருந்தா. இவளும் சரி லட்டுவும் சரி அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. லட்டுக்கு என்னடா லூனாவை மட்டும் உட்கார வச்சு பண்ணுறாங்க, நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்களே, நம்ம மட்டும் ஓரமாக கட்டி போட்டாங்களேன்ற ஒரு இது அப்படியே பார்த்துட்டே இருந்தான், குலைச்சிட்டே இருந்தான். வீடியோவில் தெரியுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் சிஸ்டர் தான். என் அக்காவோட பெட்டு தான் வந்து லட்டு. லூனா வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இவங்க 2 பேரும் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கசின் மாதிரி. ஒரு 1 வீக் கழித்து பார்த்தா கூட என்னடா இன்னும் இட்டுட்டு வரல அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க 2 பேருமே, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போவோம், இல்லைன்னா அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வருவோம். அதுவே இவங்களுக்கு ரொம்ப பெரிய குஷியாக இருக்கும். உங்களுக்கு இன்னொரு மினி விலாகில் கண்டிப்பாக வந்து லட்டுவை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போது கேக் கொடுக்குறேன்ல லூனாக்கு, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். நான் அதுக்கு லூனாக்கு கேக் கொடுக்கவே இல்லை, இப்போ தான் கொடுக்குறேன். அதுக்காட்டியும் லட்டு பங்குக்கு வந்துட்டான், நம்மளுக்கு என்னடா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. லூனா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா பாருங்கள். அவளோட வால் ஆடுறதுலே தெரியும் அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்ட்டு. என்னமோ பண்ணுறாங்கடா நமக்காக அப்படின்ட்டு ஒரே குஷி அவங்களுக்கு. அப்புறம் நெய்பர்ஸ்க்கும் போய் கேக்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் நானும் கொஞ்சம் கேக் சாப்பிட்டேன், ஒரு பீஸு நல்லா இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா லூனாவோட அந்த ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு என்னடா புதுசாக லூனா ட்ரெஸ்லாம் போட்டிருக்கா அப்படின்ட்டு போகிற வரவங்களாம் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. பர்த்டேன்னு சொன்னோடனே சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூட்டிலலாம் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்கூட்டி பைக்லலாம். அதனாலே சரி அன்றைக்கி ஒரு ரவுண்டாச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு மாமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ஒரே குஷி அவங்களுக்கு, அன்றைக்கி ஜாலியாக இருந்தாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே. லட்டுக்கு என்னடா வயிற்றுச்சல்னு பார்த்தா என்னடா நம்மளை மட்டும் விட்டுட்டு லூனாவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன இன்றைக்கி ஃபுல்லாக லூனாவுக்கே எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு பார்த்துட்டே இருந்தான். அப்படியே அவரே சிரிப்பாக தான் இருந்துகிட்டு என்ன இன்றைக்கி லூனாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். பாருங்கள் எப்படி இழுத்துட்டு வரான் அப்படின்ட்டு. அது எப்படிடா நம்மளை மட்டும் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஒரே கோவம். லூனா பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூட்டி விட்டு வரவே மாட்டாள், அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு வெளியே சுற்றுறதுனா. அவ்வளோதாங்க, நைட்டு முடிஞ்சுட்டு போய் சாப்பிட்டு படுத்துட்டோம், டயர்டாக இருந்துச்சுன்ட்டு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு 8:50க்கு தான் ஏஞ்சேனே. காலையில் ஏஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அழகாக இந்த பலூன்ஸ்லாம் இருந்தது. உங்களுக்கு நான் நிறையா வீடியோ காட்டியிருக்க மாட்டேன் ஒழுங்காக, அதனால தான் காலையில் காட்டினேன். அப்படியே பாருங்கள் வெளியே லூனா படுத்துருக்காங்க பாருங்கள். நான் காலையில் ஏஞ்ச உடனே பார்க்குற ஃபஸ்ட்டு ஃபேஸ் எதுனா நம்ம லூனா தான். அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு வாசல்கிட்டேயே வந்து நிற்பாங்க, அவ்வளோ குஷியாக இருப்பாங்க. எப்பயுமே வந்து சோகமாக இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரேரு தான். உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூட மட்டும்தான் ஒரு மாதிரி உம்முன்னு இருப்பாங்க, மற்றபடி ஒரே ஜாலியாக இருப்பாங்க. அதுவும் அந்த ட்ரெஸ் போட்டது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல். அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸில் கை வச்சாலே கடிக்க வந்துடுவாள். என்னடா ட்ரெஸ்ஸில் நீ எப்படி கை வைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் ட்ரெஸ்ஸில் மட்டும் கை வைக்க மாட்டோம். அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்க்கக்குள்ள பாப்பா பார்த்திங்கன்னா அப்பா கூட வாக்கிங் போயிருந்தா. ஸோ அந்த வீடியோவையும் எடுத்து இன்க்ளூட் பண்ணேன். சமத்தாக போயிட்டு வருவாங்க அவங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க மாட்டும் போயிட்டு அவங்க மாட்டும் வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு உள்ளே வாடானா அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே மாட்டாள். அவளுக்கு வெளியில் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு அடம் பிடிப்பாள். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே இட்டுட்டு வர வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ்க்கு கண்டிப்பாக இலக்கீஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.